Hello viewers, welcome to Tips Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் புது சிலபஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த புது சிலபஸில் தமிழுக்கு நம்மளோட முதல் யூனிட்டில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, ஃபஸ்ட்டு டாப்பிக்கே பிரித்து எழுதுதல்னு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. ஸோ பிரித்து எழுதுதல் பழைய சமச்சீராக இருக்கட்டும், புதிய சமச்சீராக இருக்கட்டும், பழைய சமச்சீரான புதிய சமச்சீர் 6லேருந்து 10, 11, 12 சிறப்பு தமிழாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய என்னங்க பார்க்கணும், பிரித்து எழுதுக கம்பல்சரி பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல நம்ம வீடியோவாக கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் பழைய சமச்சீர் வந்து நம்ம படிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் முதல் வகுப்பு வந்து 6ஆம் வகுப்பு சரிங்களா. மொத்தமே 4 பிரித்தெழுதுக தான். வன்பார்க்கண் அப்படிங்கிறது வன்பால் கூட்டல் கண். அடுத்து அன்பகத்து இல்லாங்கிறது அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. அடுத்து நாற்றிசைனா 4 கூட்டல் திசை. ஆற்றுணாங்கிறது 6 கூட்டல் உணா ஓகேங்களா. அவ்வளோதான், 4 பிரித்தெழுதுக முடிஞ்சிருச்சு. அடுத்து 7ஆம் வகுப்பு பழைய சமச்சீரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 பிரித்தெழுதுக வந்து இருக்குது சரிங்களா. புறநானூறு எப்படி பிரிக்கலாம், புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. அடுத்தது நான்மணி மாலை வந்து 4 கூட்டல் மணிமாலை. அடுத்தது செவ்விதழ்ங்கிறது செம்மை கூட்டல் இதழ். அடுத்தது உடற்குண்டாம் அப்படிங்கிறது உடல் கூட்டல் உண்டாம் அப்படின்னும் பிரிக்கலாம். இன்னொன்று எப்படி பிரிக்கலாம்னா உடல் கூட்டல் கூ கூட்டல் உண்டாம்னு பிரிக்கலாம் சரிங்களா. சரி, அடுத்தது நின்னடி அப்படின்னா நில் கூட்டல் அடி. அடுத்து என்னென்ப அப்படிங்கிறது என் கூட்டல் என்ப. அடுத்து கசடரங்கிறது கசடு கூட்டல் அற. அவ்வளோதாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழைய சமச்சீரில் இருக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்க பிரித்தெழுதுக முழுக்க பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்களேன், 6 உய்த்து 6 கூட்டல் உய்த்து. அடுத்தது சதுரகராதி சதுரம் கூட்டல் அகராதி. குற்றிய லிகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். அடுத்து வீடு யாதுங்கிறது வீடு கூட்டல் யாது. அடுத்து 80 யாதுனா 80 கூட்டல் யாது. வரகி யாது வரகு கூட்டல் யாது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மண் உயிர். மண் உயிர்ங்கிறது மண் கூட்டல் உயிர். அடுத்து சொற்பிழைங்கிறது சொல் கூட்டல் பிழை. அடுத்து 96 90 கூட்டல் 6. அடுத்து இலக்கியம் இலக்கு கூட்டல் இயம். ஈரிருவர் 2 கூட்டல் இருவர். அடுத்து பைங்குவலை பசுமை கூட்டல் குவலை. அடுத்து தாய்மையன் பிறனை தாய்மை கூட்டல் அன்பின் கூட்டல் தனை. அடுத்தது தாய்மை அன்பு எப்படிங்க பிரிக்கலாம், தாய்மை கூட்டல் அன்பு. அடுத்து 15வது கேள்வி, மெய்ஞானம் மெய் கூட்டல் ஞானம். அடுத்தது உடம்பார் உடம்பு கூட்டல் ஆர். அடுத்து நூற்றாண்டு 100 கூட்டல் ஆண்டு. அடுத்து நாடகம் நாடு கூட்டல் அகம். அடுத்து அக்ரிணை அள் கூட்டல் திணை. அடுத்து போதவில் போது கூட்டல் அவில். அடுத்து 21வது கேள்வி, சிற்றாறு சிற்று கூட்டல் ஆறு. அடுத்து 22வது கேள்வி, ஐம்பூதங்கள் 5 கூட்டல் பூதங்கள். அடுத்து நேருற அதுக்கான ஆன்சர் நேர் கூட்டல் உர. அடுத்து பொற்சிலை பொன் கூட்டல் சிலை. அவ்வளோதாங்க. ஸோ கடகடன் படித்தாச்சு. அடுத்து 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, அற்குற்ற அழ்கு கூட்டல் உற்ற. அடுத்து செகண்ட் ஒன் செவிக்குணவு செவிக்கு கூட்டல் உணவு. அடுத்து தந்துய்மின் அப்படின்னா தந்து கூட்டல் உய்மின். அடுத்து வாயினீர் அப்படிங்கிறது வாயின் கூட்டல் நீர். அடுத்து கருமுகில் கருமை கூட்டல் முகில். அடுத்து நாத்தொலைவில்லை என்ன கொடுத்துருக்காங்க, நாத்தொலைவில்லை நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை. அடுத்து பிணி நோயுற்றோர் பிணி கூட்டல் நோய் கூட்டல் உற்றோர். அடுத்து இயல்பீராறு என்னதுங்க, இயல்பீராறு. அப்போ இயல்பு கூட்டல் ஈர் கூட்டல் ஆறு. ஈர் அப்படிங்கிறதோட பொருள் 2 அப்படிங்கிறது வந்திருக்கு சரியா. சரி, அடுத்தது 9வது கேள்வி, நல்லறம் நன்மை கூட்டல் அறம். அடுத்து 10வது ஒருவருக்கு ஒருவன் கூட்டல் கு. அடுத்தது காட்டுக்கோழி இது வந்து காட்டுக்கோழி நல்லா கவனமாக பாருங்கள், காட்டு கூட்டல் கோழின்னு பிரிச்சிடக்கூடாது, காடு கூட்டல் கோழி சரியா. அடுத்தது ஆற்று பாலம் 6 கூட்டல் பாலம். அடுத்து கிணற்று தவளை கிணறு கூட்டல் தவளை. செப்பு குடம் செம்பு கூட்டல் குடம். அடுத்து சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம். அடுத்து இருப்பாணி இரும்பு கூட்டல் ஆணி. அடுத்து நாட்டுப்பண் நாடு கூட்டல் பண். சரி, 9ஆம் வகுப்பில் 17 கேள்வி முடிச்சாச்சா. அடுத்து 18 பாருங்கள், ஆற்று மணல் 6 கூட்டல் மணல். அடுத்து ஈண்டினியான் ஈண்டு கூட்டல் இனி கூட்டல் யான். அடுத்து சேவடி செம்மை கூட்டல்
அடி. அடுத்து வெவ்வேறு பாணி, வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி. சரி, 21 கொஸ்டின் முடிச்சிட்டோமா? ஸோ அடுத்தது 22 பாருங்கள். குருசேற்றி, குருசு கூட்டல் ஏற்றி. அடுத்து இத்தகைய, ஈ கூட்டல் தகைய. அடுத்தது இருப்பு முளை, இரும்பு கூட்டல் முளை. அடுத்து என்றாகி அடியமான, என்றாக அடியமான, என்று கூட்டல் ஆகடியம் கூட்டல் ஆன. ஓகேங்களா? அவ்வளோதான். 9th ஸ்டாண்டர்ட் பழைய சமச்சீரில் பிரித்தெழுதுக ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது அவ்வூர், ஆ கூட்டல் ஊர். இந்த ஓர் இரவுங்கிறது ஓர் கூட்டல் இரவு. நம்ம ஆக்சுவலாக படிச்சிருப்போம் இல்லைங்களா? உயிரெழுத்து பின்னாடி இருக்குது அப்படின்னா இங்கே என்ன வரணும்? ஓர் அப்படிங்கிறது வரணும். ஸோ அது பேஸ் பண்ணி ஓர் கூட்டல் இரவு தான் வரணும். பட் புக்கில் நமக்கு ஒன்று கூட்டல் இரவுன்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது எவ்விடம், ஏ கூட்டல் இடம். அடுத்து நெடுநாவாய், நெடுமை கூட்டல் நாவாய். அடுத்து அங்கன், அம் கூட்டல் கண். பற்பல, பல பல. அடுத்து புன்கண், புன்மை கூட்டல் கண். அடுத்து அருவிலை, அருமை கூட்டல் விலை. அடுத்தது எம்மருங்கும், ஏ கூட்டல் மருங்கும். அடுத்து நற்கரிகள், நன்மை கூட்டல் கரிகள். 10 கொஸ்டின் முடிஞ்சிடுச்சுங்களா? அடுத்து 11வது இன்னமுது, இனிமை கூட்டல் அமுது. அடுத்து அங்கை, அகம் கூட்டல் கை. அடுத்தது விதிர்ப்புற்றஞ்சி, விதிர்ப்பு கூட்டல் உற்று கூட்டல் அஞ்சி. அடுத்து பாவிசை, பா கூட்டல் இசை. அடுத்து நாற்கரணம், 4 கூட்டல் கரணம். அடுத்து கரணத்தேர், கரணத்து கூட்டல் ஏர். அடுத்து நாற்பொருள், 4 கூட்டல் பொருள். அடுத்து பொற்குடம், பொன் கூட்டல் குடம். அடுத்து பெரியன், பெருமை கூட்டல் அன். அடுத்தது 20வது கேள்வி பாருங்க. பாசிலை, பசுமை கூட்டல் இலை. அவ்வளோதான். 11வதுலேருந்து 20வது கேள்வி வரையும் பார்த்தாச்சா? அடுத்தது 21வது கேள்வி. பைங்கூழ், பசுமை கூட்டல் கூழ். அடுத்தது சேதாம்பல், செம்மை கூட்டல் ஆம்பல். அடுத்து அறனறிந்து, அறத்தை கூட்டல் அறிந்து. அடுத்து திறனறிந்து, திறனை கூட்டல் அறிந்து. அடுத்து எண்ணாலும், ஏ கூட்டல் நாளும். அடுத்து தேவாரம் 2 வகையாக பிரிக்கலாம். தே கூட்டல் வாரம்னு பிரிக்கலாம், தே கூட்டல் ஆரம்னு பிரிக்கலாம். அடுத்து தென்திரை, தென்மை கூட்டல் திரை. அடுத்து நெடுநீர், நெடுமை கூட்டல் நீர். அடுத்து அவ்வழி, ஆ கூட்டல் வழி. அடுத்து இருவிழி, 2 கூட்டல் விழி. அவ்வளோதான். அடுத்து ஒரு 10 பார்த்துட்டோமா? அடுத்து 31லேருந்து பார்க்கணும். ஸோ அடுத்து பாருங்கள். வெள்ளையிறு, வெண்மை கூட்டல் எயிறு. எண் கிணங்கள், எண்கு கூட்டல் இனங்கள். அடுத்து மாதிரத்துறை, மாதிரத்து கூட்டல் உரை. அடுத்து செங்கதிர், செம்மை கூட்டல் கதிர். தண்டளிர் பதம், தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். அடுத்து திண்டிரல், திண்மை கூட்டல் திரள். சிரமுகம், சிரம் கூட்டல் முகம். பணிந்திவர், பணிந்து கூட்டல் இவர். அன்பெனப்படுவது, அன்பு கூட்டல் எனப்படுவது. அடுத்து கண் 2, கண் கூட்டல் 2. ஓகேங்களா? சரி, அடுத்து 41வது கேள்வி பாருங்கள். தற்குறிப்பேற்ற அணி, தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூட்டல் அணி. 9, 2 கூட்டல் 9. அடுத்து உடற்குண்டாம், உடல் கூட்டல் கூ கூட்டல் உண்டாம். ஓகேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக ஃபுல்லாக பார்த்துட்டோமா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 11, 12 பொது தமிழ், சிறப்பு தமிழ் அதில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.